சமீப காலத்துல ஒரு ஸ்மார்ட் போன் பிராண்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருக்குன்னு சொன்னா அது இன்ஃபினிக்ஸா இருக்குங்க. ஏன்னா அவங்க லான்ச் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு, வேல்யூ ஃபார் மணியா இருக்கு, பிளஸ் ஃபீச்சர்ஸும் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் 50s எடுத்துக்கோங்க. புதுசா லான்ச் ஆன போன் தான், அதுல நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாங்க, நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தது, பிளஸ் கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருந்தாங்க. நோட் சீரிஸ் மாதிரி அவங்களோட இன்னொரு லைனப் இருக்கு, கேமிங் ஃபோக்கஸ் லைனப், இன்ஃபினிக்ஸ் GT லைனப். அண்ட் அந்த சீரிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு போன் நாங்க அன்பாக்ஸ் பண்ணிருந்தோம், அதோட ரிவ்யூ நான் கொடுத்திருந்தேன், இன்ஃபினிக்ஸ் GT 20 Pro. அதோட வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. பட் அந்த போனோட அப்கிரேட் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், இன்ஃபினிக்ஸ் GT 30 Pro. அண்ட் GT 30 Pro நீங்க பாத்தீங்கன்னா GT 20 Pro கம்பேரிசன்ல நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க, நல்ல நல்ல அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எஸ்பெஷலி எனக்கு கேமிங் போன்ல அதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ் அன்பாக்சிங். ஆரம்பிக்கலாமா? பொட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கிரேசியான டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் கேமிங் போன்ல ஸோ கேமிங் எஸ்தெட்டிக் கொடுத்துருக்காங்க, கேமர் எஸ்தெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கோடு அது இதுன்னு போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரெடி ஸ்மார்ட் போன் போட்டிருக்காங்க. பிளஸ் போனோட டிசைன் ஸ்லைட்லி சைட்ல உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ பேசிக்லி ஒரு ஓவர் டிசைன்டு பாக்ஸ்ன்னு சொல்லலாம். பாக்ஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ள என்ன இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் போன் இருக்கு, போன் சைட்ல வச்சிருக்கேன். அதுக்கு அடியில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு GT Verse எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப். ஆமா, அஃப்கோர்ஸ் கேஸ் இருக்கு, கேஸை பார்ப்போம். பட் வாட் இஸ் திஸ்? ஸோ இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அவங்களோட டிஸ்கார்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் ஒரு இன்வைட் கிடைக்கும், ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், குடீஸ்லாம் ஜெயிக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க கம்யூனிட்டி ஜாயின் பண்ணலாம் பேசிக்கலி, அதுக்காக தான். அண்ட் இன்னொரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, இங்க உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்கு. அண்ட் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா சிலிகான் கேஸ் தான், பட் ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டு இந்த GT டிசைன்லாம் போட்டு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. ஐ வுட் சே கேமர்ஸ்க்கு இது பிடிக்கும், நான் கண்டிப்பா நம்புறேன். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. 45 வாட் சார்ஜர், இன்ஃபினிக்ஸோட பிராண்டட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிரும். அண்ட் டைப் A to டைப் C கேபிளும் உங்களுக்கு பாக்ஸ்லயே கொடுத்துறாங்க. பை தி வே ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே சிம் கார்டு டூலும் கிடைச்சிரும். ஆல்ரைட், எல்லாத்தையும் சைடுல வச்சிருவோம். ஆஃப் கோர்ஸ் கேஸை மட்டும் இங்க வச்சிடுறேன், ஜஸ்ட் டு see ஃபிட் எப்படி இருக்குன்னு. ரைட், ஆல்ரைட், டைம் டு டேக் a look at the phone. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பட் டெஃபினெட்லி நானும் பேசதா போறேன் அதை பத்தி. ஓ ஆக்சுவலி எனக்கு இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த டிசைன் அண்ட் பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா இது இன்ஃபினிக்ஸ் வந்து சைபர் மெகா 2.0 பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க, டிசைன் சொல்றாங்க. ரொம்ப ஒரு நல்ல கேமரியான லுக் இருக்கு இதுல. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா பாலிகார்பனேட் பில்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ சைட்ஸ்லயும் பாலிகார்பனேட் தான், பின்னாடியும் நீங்க பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட் தான். பட் நல்லா இருக்கு குவாலிட்டி. அண்ட் இங்க கேமரா மாடியூல்ல வந்து உங்களுக்கு ஒரு ரெட் ஆக்சென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. யூனிக்கான டிசைன் தான், இந்த மாதிரி டிசைன் நான் பார்த்தது இல்ல. பட் ஆஃப் கோர்ஸ் கிளாசி பாலிகார்பனேட் லுக் கொடுத்திருக்காங்க. ஸோ சில டைம் ஃபிங்கர் பிரிண்ட் படுற மாதிரி இருக்கு. பட் அதர்வைஸ் ஃபுல்லி கேமர் டிசைன் சொல்லலாம். கேமர்ஸ்க்கு இது கண்டிப்பா பிடிக்கும். இன்னொரு ரீசன் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலர் பேர் வந்து டார்க் ஃபிளேர் கலர், ஆமா பிளாக் கலருக்கு பேசிக்கலி. அண்ட் இன்னொரு கலர் ஒன்னு கொடுத்திருக்காங்க, பிளேட் ஒயிட் கலர்னு சொல்லிட்டு. ரெண்டு கலர்ஸ்லயும், ரெண்டு பேசிக்கலி கலர் ஆப்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு வந்து LEDs கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பிளாக் டார்க் ஃபிளேர் வேரியன்ட்ல தான் உங்களுக்கு RGB LED கிடைக்கும். ஒயிட் வேரியன்ட்ல ஒயிட் LEDs கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்ட்ரிப் கொடுத்திருக்காங்கல, இதாங்க LED. இதை நீங்க ஆஃப் கோர்ஸ் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட்டிங்ல கிடைச்சிடும். அது இப்பவே காட்டிடுறேன் நான். இப்பதான் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன், அதுல இந்த ஸ்ட்ரிப் வருது பாத்தீங்களா? லுக்ஸ் டேம் நைஸ். சோ செட்டிங்ஸ் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பேசிக்கலி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. மெக்கானிக்கல் லைட் வேவ்ஸ் போட்டுருக்காங்க. பை தி வே இதுக்கு பேர் மெக்கானிக்கல் லைட் வேவ்ஸ். ஆமா, சோ இதை நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. லைட் எஃபெக்ட் டியூரேஷன் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வேணும் அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பார்ட்டி மோட், ஓ வாவ், இது ஆல்வேஸ் ஆனா இருக்குங்க லைட், இங்க பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி பிரீத் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்னொரு மீட்டியார் ஆப்ஷன் இருக்கு. ஓ லைக் திஸ் ஒன். அதே மாதிரி ரிதம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓ ஜிங்கிச்சான்னு ஆடுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்க்கு வீடியோ ஷூட் பண்ணும்போது, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது அப்பெல்லாம் லைட் வேணும்னா அது வந்து நீங்க டாகல் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிளிப் டு ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா, இப்படி ஃபிளிப் பண்ணி வச்சீங்கன்னா பாத்தீங்களா ஃபிளாஷ் ஆகுது. திருப்பி பண்ணிட்டு இப்படி திருப்பி ஃபிளிப் பண்ணனா பாத்தீங்களா, டாம் கூல். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஒயிட் வெர்ஷன்ல ஒயிட் LEDs கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நான் காட்டிடுறேன். உங்களுக்கு ஒயிட் LED பிடிச்சிருக்கா, RGB பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் காமெண்ட் செக்ஷன் போற வழியில ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டிடுங்க. ஏன்னா வீடியோஸ்லாம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, குவிக்லி நான் உங்களுக்கு இந்த கேஸை போட்டு காட்டிடுறேன். ஆமா, ஐ ஹேவ் அ டவுட். இந்த LED வந்து ஃபிளிப் பண்ணும்போது ஓ கேஸ்குள்ள இருந்து பாக்குறதுக்கு இன்னும் பெட்டரா இருக்குங்க இந்த LEDs. இங்க பாத்தீங்களா, damn nice.
அண்ட் மிச்ச டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கிடைச்சிரும். பவர் பட்டன்ல கொஞ்சம் ஆக்சென்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க, வால்யூம் ராக்கர் இருக்கு. அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸா பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த மாதிரி டச் கெபாசிட்டிவ் சென்சிட்டிவ் பட்டன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதான் GT ட்ரிகர்ஸ். இதை எப்படி யூஸ் பண்றது, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா கேமிங் செக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு and it will be crazy. மேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் கிடைச்சிரும், மைக் இருக்கு, இன்ஃபினிட் போர்ட் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து உங்களுக்கு டைப் C 2.0 போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அகைன் இட்ஸ் a gaming phone, டைப் C 3.2 கொடுத்திருக்கணும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க, அதுல நீங்க dual nano சிம் கார்டு போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு மைக்கும் இருக்கு. ஸோ பேசிக்கலி இதுதான் உங்களுக்கு Infinix GT30 Pro ஓட போனோட டிசைன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP64 ரேட்டிங் கிடைச்சிரும் இதுல. அண்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு Corning Gorilla Glass 7 ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. குயிக்கா ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா வெயிட் ஐ திங்க் இஸ் கம்ஃபர்டபிள். உள்ள 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அண்டர் 200 grams இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் லைட்டா தான் ஃபீல் ஆகுது, பட் மேபி மோர், ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் செக். See நான் சொன்னேன்ல 190.6 grams தாங்க வெயிட். வெரி கம்ஃபர்டபிள் டு ஹோல்ட், பிரச்சனையே இல்லை. ரைட், ஸோ டிராப் டெஸ்ட் குயிக்லி. இது பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான் சொல்லிடுறேன் நான், பெரிய விஷயம்லாம் இல்லை. டமால் சைடில் வந்துச்சு, டொமில், நோ ப்ராப்ளம். All right, டிசைனை பொறுத்த வரைக்கும் that's it. Let's talk about the display. Display நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 inch flat AMOLED panel கொடுத்திருக்காங்க. and இது வந்து 1.5K resolution panelங்க and 144 Hz refresh rate கிடைக்கும். LTPS panelனால உங்களுக்கு 60, 90, 120, 144 Hz refresh rate options கிடைச்சிரும், which is really really nice. System levelல உங்களுக்கு 144 Hz இல்லனாலும் நீங்க வந்து specific app specific refresh rateல 144 Hz போட்டு நீங்க 144 Hzல யூஸ் பண்ணிக்கலாம், which is damn nice. By the way, இந்த டிசைன் இந்த தடவை வந்து கொஞ்சம் slightly curve பண்ணிருக்காங்க, so hold பண்ணி யூஸ் நல்லா இருக்கு. compared to GT20 Pro இந்த curvature வந்து கொடுத்திருக்கிறது is very very good. aspect ratio கொஞ்சம் டாலா இருக்கு. I think about 20:9 இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சைடுல bezels வந்து ஸ்லிம்மா இருந்தாலும் மேல கீழ கொஞ்சம் அதிகமா bezel கொடுத்திருக்காங்க, but that's okay, still looks good. சின்ன punch hole தான் கொடுத்திருக்காங்க, நல்ல screen state இருக்கு. and display நீங்களே பாருங்களேன், it looks very very nice. of course displayல உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து இந்த தடவை peak brightness HDR மோட்ல நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது, YouTubeல வீடியோஸ் பார்க்கும்போது 4500 nits வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, compared to actually 1300 nits GT20 Pro. அது மட்டும் இல்லங்க, 1600 nits high brightness mode brightness-உம் கிடைச்சிரும் உங்களுக்கு. சோ வெளிய எடுத்துட்டு போகும்போது அண்டர் சன்லைட் நல்லா கிறிஸ்பா இருக்கு, பிரைட்டா இருக்கு, பிரச்சனை இல்ல. சோ ஓவரால் நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளே, வெரி யூசபிள் டிஸ்ப்ளே, சூப்பரான டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் உண்மை சொல்லணும்னா. பட் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து Netflix சப்போர்ட், HDR சப்போர்ட் கிடைக்காது இதுல, ஆர் Dolby Vision சப்போர்ட் இதுல கிடையாது. இன்னொன்னு என்னன்னா கலர் ஆக்யூரசி பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒரிஜினல் கலர் மோட் கொடுத்திருக்காங்க, அதை நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் கலர்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா சேச்சுரேட்டடா இருக்கு. அது வந்து சேச்சுரேஷன் குறைச்சிட்டீங்கன்னா நல்ல கலர் ஆக்யூரசி உங்களுக்கு கிடைச்சிரும். சோ கீப் தட் இன் மைண்ட். டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து 2160 Hz இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட் ஆப்ஷனும் கிடைச்சிரும். அது நீங்க வந்து கேம்ஸ் விளையாடும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல 2304 Hz PWM dimming rating கொடுத்திருக்காங்க. so that is also very very good. இன்னொன்னு இருக்கு இந்த டிஸ்ப்ளேல, TUV Rhineland ஓட ஐ கேர் சர்டிஃபிகேஷன். ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா Infinix ஓட போன்ஸ்ல இருக்கிறதுல one of the best displays கண்டிப்பா சொல்லலாங்க. very nice quality display, நல்ல flat display வேற. so கேமிங்க்கு வீடியோ பார்க்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும், except for Netflix of course, ஏன்னா அதுல HDR சப்போர்ட் கிடையாது. பை தி வே உங்களுக்கு OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும், நல்லா ஃபாஸ்டா அன்லாக் பண்ணிரும், பிரச்சனை இல்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக்ல பேசிக்கலி வைப்ரேஷன் மோட்டர் இருக்குல்ல, அதுல வந்து Infinix நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக் டியூனிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க ஜெனரலா யூஸ் பண்ணாலும் கேமிங் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க, நல்ல டியூன் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் a very very good job. உண்மையா சொல்றேன், I'm very very happy with it. பை தி வே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, கேட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Alright, finally gaming பத்தி பேசலாமா, performance பத்தி பேசலாமா? ஏன்னா this is a GT phone. GT phone னா கேமிங் தாறுமாறா இருக்கும், நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா போன வருஷம் வந்தது 8200 ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க, MediaTek Dimensity 8200. இந்த வருஷம் உங்களுக்கு MediaTek Dimensity 8350 Ultimate கொடுத்திருக்காங்க. அது என்ன அல்டிமேட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 8350 தான். அதுல கொஞ்சம் ஸ்லைட்லி கேமிங் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, பட் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், வீடியோ போட்டிருக்கேன், அதை பத்தி போய் செக் பண்ணிருங்க. பை தி வே இந்த 8350க்கு அல்டிமேட் பிராண்டிங் கொடுத்துட்டு இதுதான் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் 8350 அல்டிமேட் சிப்செட் உள்ள போன் அப்படின்னு Infinix சொல்றாங்க. பை தி வே உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும், 8256GB, 1256GB and LPDDR5X RAM type UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டோரேஜ் ஸ்பீட்லாம் தாறுமாறா இருக்குங்க. சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இஸ் வெரி வெரி குட். அது மட்டும் இல்லங்க, ஹார்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 6 லேயர் 3D வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க, 5400 mm² வேப்பர் கூலிங் சேம்பருங்க. அண்ட் இங்க நான் உங்களுக்கு ஏர் ட்ரிகர்ஸ் பத்தி சொல்றேன். சோ பேசிக்கலி ஏர் ட்ரிகர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா GT ட்ரிகர்ஸ்னு சொல்றாங்க. இத
வச்சு நீங்க வந்து கேமிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு லெஃப்ட் ட்ரிகரை வந்து ஸ்கோப் பண்றதுக்கும் ரைட் ட்ரிகரை வந்து ஷூட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். PUBG PS உங்களுக்கு தெரியுமே. ஆஃப் கோர்ஸ் கேமிங் மட்டும் இல்லங்க, கேமிங் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர் எவ்ரிடே யூசேஜ்ல கூட இந்த ட்ரிகர்ஸை டியூன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா ஓபன் பண்றதுக்கு, ஷட்டர் பட்டனை யூஸ் பண்றதுக்கு, ஆல் தட் இஸ் பாசிபிள். பை தி வே GT ட்ரிகர்ஸ்ல அவங்க ரெண்டு பிரஷர் சென்சிட்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொன்னு வந்து பிரஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். சோ நீங்க பேசிக்கலி 4 கமாண்ட்ஸ் போட்டுக்கலாம் ரெண்டு ட்ரிகர்ஸ்ல, which is very very useful. Okay, so ஹார்ட்வேர் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். of course சாஃப்ட்வேர்லயும் சில சேஞ்சஸ் இருக்கு, கேமிங் ஸ்பெசிபிக் சேஞ்சஸ், அத பத்தி கண்டிப்பா பேச போறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் I'll tell you the benchmark scores. So உங்களுக்கு Antutuல 1.4 மில்லியன் Antutu ஸ்கோர் கிடைச்சிரும். நாங்க CPU throttle ரன் பண்ணி பார்த்தப்போ அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is very very good. அது மட்டும் இல்லங்க, GPU ஸ்டெபிலிட்டில 99% GPU ஸ்டெபிலிட்டி இருக்கு. அண்ட் MediaTek Dimensity 8350 சிப்ல உங்களுக்கு வந்து ஜெனரலி ரே ட்ரேசிங் சப்போர்ட் கிடைச்சிரும். இதுலயும் ரே ட்ரேசிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க சோலார் பே ரன் பண்ணி பார்த்தோம், அதோட ஸ்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறோம். சரி, இப்போ கேமிங் பத்தி பேசலாம். அண்ட் இங்க வந்து BGMI பிளேயர் சூப்பர் ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? Infinix வந்து கிராஃப்டன் கூட கொலாபரேட் பண்ணி அவங்க 120 FPS மோட் வந்து BGMIல அன்லாக் பண்ணிருக்காங்க, which is awesome, ரைட் தானே? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு Call of Dutyலயும் 120 FPS கிடைச்சிரும். நாங்க இந்த கேம்ஸ்ல ஜெனரலி அதிகமா விளையாட மாட்டோம், பட் ஸ்டில் நீங்க பார்க்கலாம் உங்க ஸ்கிரீன்ல, you can see the gameplay experience. பட் நாங்க ஜென்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஜென்ஷன் இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா slightly more graphically intensive game. அதுல நாங்க ஹையஸ்ட் கிராபிக்ஸ்ல 60 frames per secondல விளையாடுவோம். அண்ட் அதுல வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 55 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் ஹையரா இருந்திருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா, பட் 55 is also very good. By the way, இங்க வந்து ஒரு மெட்ரிக், ரொம்ப முக்கியமான மெட்ரிக் என்னன்னா, பீக் டெம்பரேச்சர் வந்து 41.8 டிகிரிஸ் வரைக்கும் போச்சு. அண்டர் 45 டிகிரிஸ் இருக்கு. பேசிக்கலி அண்டர் 43 டிகிரிஸ் இருந்தாலே இட் இஸ் குட் கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். சோ அந்த 5400 mm ஸ்கொயர் வேப்பர் கூலிங் சேம்பர் வொர்க் ஆகுது கரெக்ட்டா. கேமிங் பண்ணும்போது பேசிக்கலி இந்த ஃபோன் வந்து அதிகமா ஹீட் ஆகாது, which is a good thing. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்க நிறைய ஃபோன்ஸ்ல வந்து உங்களுக்கு 3 ஆக்சிஸ் ஜைரோஸ்கோப் தான் கிடைக்கும். இதுல 6 ஆக்சிஸ் ஜைரோஸ்கோப் கொடுத்திருக்காங்க. அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, BGMI பிளேயர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஜைரோஸ்கோப் வந்து ரீகால் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க BGMIல. அதெல்லாம் நீங்க வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்க வந்து கைரோஸ்கோப்க்கு மூவ் பண்ணி நீங்க ஈவன் ஸ்கோப்பிங் கூட பண்ணிக்கலாம், which is very very nice. ஓகே, கேமிங் ஃபோன்னால உங்களுக்கு வந்து கேமிங்க்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி சாஃப்ட்வேர்ல நீங்க பாத்தீங்கன்னா X பூஸ்ட் மோட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நிறைய வித்தியாசமான அவங்க வந்து ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன் டச் மாஸ்டர்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது வந்து பேசிக்கலி என்ன பண்ணும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி உங்க டச் பேட்டர்ன்ஸ் இட் வில் ஸ்டார்ட் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது டச் பிரிசிஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு Infinix சொல்றாங்க. ஆஃப் கோர்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அது வந்து கிளியரா அவ்வளோ தெரியாது, பட் ஸ்டில் எங்களுக்கு எது தோணுச்சுன்னா இட் ஒர்க்ஸ் வெல். ஆஃப் கோர்ஸ் பைபாஸ் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஆன்டி இன்டர்ஃபியரன்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி கால் ரிஜெக்ட் பண்ணிரும் டைரக்டா நீங்க கேம் பண்ணி விளையாடுறீங்கன்னா. அப்புறம் கால் ஆன் ஹோல்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஹைட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா that will happen. அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா e-sports மோட்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது ஆன் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபார் that specific game. ஆஃப் கோர்ஸ் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் அது ஆஃப் பண்ணிரும். அப்புறம் ஒரு AI ஃபீச்சர் ஒன்னு கொடுத்திருக்காங்க, ஆக்சலரேட் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கேமர்ஸ் என்னன்னா அவங்க கட் சீன்லாம் ஃபுல்லா பார்க்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ஷன் இம்பாக்ட்ல விளையாண்டீங்கன்னா அதுல வந்து வளவலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதை நீங்க ஃபாஸ்டா ஸ்கிப் பண்ண விரும்புறீங்கன்னா அது ஃபாஸ்டா ப்ளே பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கூட கொடுத்திருக்காங்க. அது நிறைய இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் மல்டிபிளேயர் ஷூட்டர்ஸ்ல விளையாடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்கும். 2 ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ரன்னிங் லாக்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. உங்க கேரக்டரை ரன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை லாக் பண்ணீங்கன்னா மேக்ரோ செட் பண்ணதுக்கு அப்புறம் தானா ரன் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஆட்டோ பிக்கப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் கீழ இருக்கிற லூட் எல்லாம் நீங்க பிக்கப் பண்றதுக்கு டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா அது பிக்கப் பண்ணிரும். நிறைய கேமிங் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நான் பேச ஆரம்பிச்சேன்னா பேசிட்டே இருப்பேன், அவ்வளோ இருக்கு. ஸோ கேமிங்க்கு ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்லன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, அடுத்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 டே பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைச்சிரும். கேமிங் விளாண்டிங்களாலும் உங்களுக்கு வந்து 1 டே பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைச்சிரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து 45 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு. ஸோ 56 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிரும். அண்ட் 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வேற கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 5G பேண்ட் சப்போர்ட் கிடைச்சிரும். Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC கூட இருக்குங்க. இன்னொரு விஷயம், நெட்வொர்க் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 360 டிகிரி ஆண்டனா ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து மொபைல் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டி நெட்வொர்க் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணோம். கேமரால GT20 Pro கம்பேரிசன்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இது கேமிங் ஃபோன்ல நல்ல கேமராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பேசிக்கா ஓகேயான கேமரா இருந்தா போதும். உங்களுக்கு பிரைமரி 108 மெகாபிக்சல் கேமரா கிடைச்சிரும். 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோவை தூக்கிட்டாங்க. ஃப்ரண்ட்ல 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கிடைச்சிரும். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் நீங்க பிரைமரி கேமரா வச்சு பண்ணிக்கலாம்.
அல்ட்ரா வைட் வச்சு நீங்க 2K 30 fps பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 4K 30 fps ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நாங்க சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தோம், ஓகேயா இருக்கு அப்படி ஓஹோ ஆஹான்னு சொல்றதுக்குலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்க இந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் பாருங்க. அது மட்டும் இல்ல, இதோட G drive லிங்க் நாங்க காமெண்ட் செக்ஷன்ல போட்டு வச்சிரோம், கண்டிப்பா போய் அங்கிருந்தே செக் பண்ணிருங்க. ஸோ யூ வில் கெட் an idea இந்த கேமரா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு. பை தி வே அதை பத்தி சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல, பிடிச்சிருக்கா பிடிக்கல. ஆல்ரைட், டைம் டு டாக் அபௌட் தி சாஃப்ட்வேர். உங்களுக்கு XOS 15 for GT கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் Android 15 பேஸ்ட் தான் அண்ட் 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Infinix Note 50s ல ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, சுத்தமா எந்த ப்ளோட்வேர் ஆப் இல்லாம கிளீனான இன்ஸ்டால் கொடுத்திருந்தாங்க. இதுல சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் அதர்வைஸ் ஓவராலான க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் Infinixோட ஒன் டேப் AI ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஆமாங்க, இதுலயும் AI இருக்கு. 2025ங்க ஃபோன்ஸ்ல AI இருக்கும், யூ கான்ட் எஸ்கேப் இட். பை தி வே Infinix அவங்களோட ஓன் AI அசிஸ்டன்ட் வந்து பண்டில் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து 4 lakhs அசிஸ்டன்ட். அதை வச்சு நீங்க வந்து சிஸ்டம் லெவல்ல கூட சர்ச்சஸ்லாம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கால் அசிஸ்ட் கிடைச்சிரும். பேசிக்கலி கால் பேசும்போது டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரும். டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டும் கிடைச்சிரும். அது வந்து பேசிக்கலி நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் அசிஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் டாக்குமெண்ட் அசிஸ்டும் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி பெரிய பெரிய PDFs இருந்ததுன்னா அதை சம்மரி பண்ணி கொடுத்துரும். அப்புறம் ரைட்டிங் அசிஸ்டன்ட் இருக்கு, ரெக்கார்டிங் சம்மரிஸ் இருக்கு, எல்லா AI ஃபீச்சர்ஸ் கேட்ட ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே இருக்கு. பிளஸ் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் கொடுத்துருக்காங்க, AI இரேசர் கிடைச்சிரும். அப்புறம் AI எக்ஸ்டெண்டரும் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா AI தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரான சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், டைனாமிக் பார் இருக்கு, ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் பேனல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் எல்லாமே இருக்கு. ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் வைக்கல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கேமரா இருந்தீங்கன்னா கேமிங் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அப்பாடா, இந்த Infinix GT 30 Proல எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. There is a lot to unpack here. இந்த ஃபோன் வந்து I think கிட்டத்தட்ட 25,000 ரூபீஸ்க்கு லான்ச் ஆக போகுது for the base variant 856GB variant and discountsக்கு அப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 23,000 ரூபீஸ்க்கு வந்துடணும்னு நம்புறேன் நான். அண்ட் ஹையர் வேரியன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் பிரைஸா இருக்கும். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்க பாத்தீங்கன்னா this is definitely one of the nice phones. of course இதோட காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Realme P3 Ultra இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில். சேம் சிப்செட் தான் எடுத்துட்டு வருது. அண்ட் அது கம்பேரிசன்ல இந்த ஃபோன் வந்து இஸ் ஆக்சுவலி நாட் டூ பேட். நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கம்பேரிசன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் கேளுங்க. we'll try to get that done for you. பட் நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா ஒரு under 30,000 rupees under 25,000 rupees ஒரு பட்ஜெட் கேமிங் ஃபோன் தேடுறீங்கன்னா Infinix GT 30 Pro உங்க ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும். செக் பண்ணி பாருங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க whether you want to buy this phone or not. Oh by the way, போன வருஷம் நீங்க Infinix GT 20 Pro வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஒரு கேமிங் கிட் கொடுத்திருந்தாங்கல, அந்த கேமிங் கிட் உங்களுக்கு இது கூடவே கிடைச்சிரும். பட் செப்பரேட்டா வாங்கணும். அந்த கேமிங் கிட்டோட பிரைஸ் வந்து 2,000 rupees வச்சிருக்காங்க. அண்ட் அந்த கிட்ல உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சிரும். ஒன்னு வந்து உங்களுக்கு மேக் கேஸ் கிடைச்சிரும், இன்னொன்னு வந்து ஃபேன் கொடுத்திருக்காங்க பேசிக்கலி கூல் டவுன் பண்றதுக்கு கேம் விளையாடும்போது. சோ தட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். பை தி 2,000 rupees வந்து நீங்க தனியா வாங்குனீங்கன்னா, பட் நீங்க இந்த ஃபோன் வாங்கிட்டு அது கூட நீங்க இந்த GT கிட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1,200 rupees கிடைச்சிரும். ஓகே குட். அடுத்த வீடியோ பார்க்கலாமா? அடுத்த வீடியோ வரைக்கும் டக்குன்னு டக்கு போடுங்க கிளிக்கு Trakin தமிழ்.